இன்னைக்கு திகில் நேரத்தில் நான் சொல்ல போற கதை என்ன கதைனா, இது வந்து பினாங் ஸ்கூல்ல நடந்த கதை. என்னன்னாக்கா, அந்த பையனுக்கு வந்து அப்போ 15 வயசு. அவன் வந்து வீட்டுல ஒரே பையன். அவங்க வீட்டுல அம்மா அப்பா 2 பேரு தான். இது நடந்தப்போ 2007 இல்ல 8 டைம்ல நடந்துச்சு. ஸோ அப்ப அந்த பையன் வந்து ஃபார்ம் 3 படிச்சுக்கிட்டு, 15 வயசுனா எங்க மலேசியால வந்து ஃபார்ம் 3 படிப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பையன் ஸ்கூலுக்கு போனப்போ, அவங்க ஸ்கூல்ல எல்லா ஃபார்ம் 3 ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து கேம்பிங்க்கு காட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ்லாம். அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு வர சொன்னப்போ இவங்க அம்மா அப்பாவும் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நீ காட்டுக்கு போனோன்னா சேஃப்டியா இருந்துக்கோ, ஒண்டியா எங்கேயும் போவாத, டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு எங்க வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ அனுப்புனோடனே இவன் அவனுக்கு கூட வந்து 2 பையனுங்க, இவங்க 3 பேரும் வந்து ஒரு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரில. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு காட்டுக்கு போனோன்னு கூட 3 பேரா டென்ட் பிரிச்சப்போ இவங்க 3 பேரும் ஒரு டென்ட் எடுத்துக்கிட்டாங்க. அங்க வந்துட்டு கேம்பிங் ஏரியானால வாஷ்ரூம் போறதுக்கு வந்து தனியா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஸ்டே பண்றது வந்து டென்ட்டா இவங்களே கிரியேட் பண்ணி அதுலயே தங்கணும் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து 4 நாள் அவங்க காட்டுல ஸ்டே பண்ணாங்க. அப்ப வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்க போறதா இருந்தாலும் தனியா போவாதீங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போங்க, பயமா இருந்தா எங்க டீச்சர்ஸ் எங்களை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டீச்சர்ஸ் எல்லாமே. எப்போதுமே வந்து அவன் என்ன சொன்னான்னா, பேயெல்லாம் வந்து பொய், சும்மா பயங்காட்டுறதுக்காக நம்மள சொல்லி வச்சிருக்கிறது, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவானா. அப்ப இந்த காட்டுக்குள்ள வரப்ப கூட அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கூட. அவங்க சொல்லிதான் அனுப்புனாங்க, இந்த மாதிரி இப்ப காடுனாலே இந்த மாதிரி காத்து சேட்டெல்லாம் நிறைய இருக்கும், கொஞ்சம் பயபக்தியா பத்திரமா இருன்னு சொல்லி அனுப்பியும் இவன் வந்து விதண்டாவாதமா பேசிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி வந்துட்டான். அப்ப எங்க காட்டுக்கு வந்தோடனே இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பையன் சொல்லியிருக்கான், இல்ல எனக்கு இப்போ வரைக்கும் சுத்தமாவே நம்பிக்கை இல்ல, நான் இந்த மாதிரிலாம் என்னையெல்லாம் இதுவும் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்று திமிரு பேச்சு நிறைய பேசியிருக்கான் அந்த பையன். அப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் இவனுங்க 2 பேத்துக்கும் பயம்தான், இவன் பேசுற பேச்சுக்கு இவனுங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு பயம். பட் அப்பயும் அவனுங்க வந்து சரி பரவாயில்ல, இது நம்ம இதோட இந்த பேச்சே வேணாம் சொல்லிட்டு அவனுங்க தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த முத நாள். அப்போ ராத்திரி 1 மணி விடியற்காலைல 2 இருக்கும். இந்த பையன் வந்து நான் வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கான். இப்ப இந்த பையன் என்ன சொல்லியிருக்கானுங்க, இரு நாங்களும் கூட வரோம், நீ ஒண்டியா போவேணாம் அப்படின்னு. இவன் சொல்லியிருக்கான், இல்ல இல்ல எனக்கு பயம்லாம் இல்ல, நான் ஒண்டியாவே போய்க்கிறேன்னு. அவன் ஒண்டியாவே வெளியாயிட்டான். வெளியாயிட்டோன்னா இவனுங்களும் சரி இவன் தான் ரொம்ப தைரியமா இருக்கானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தான். அப்ப இவனும் கேட்டானுங்க, நீ ஏன் அவ்வளோ நேரம் போன அப்படின்னு. ஏன்னா கிட்டத்துல தான் இருக்கும் அந்த வாஷ்ரூமு. இவன் சொல்லியிருக்கான், இல்ல சும்மா அப்படி நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. முடிஞ்சிருச்சு. மறுநாள் இதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு டீச்சர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க டென்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ராத்திரி ஒரு 9 மணி அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு படுத்துட்டாங்க. அதே மாதிரி விடியற்காலை 2-3 மணிக்கு இவன் எந்திரிச்சு நான் வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஒண்டியாவே போயிருக்கான். இதே மாதிரி இந்த 4 நாளும் நடந்திருக்கு. நடந்து முடிச்சுட்டு அந்த 4வது நாள் வந்து அவனோட பிஹேவியரே ஒரு மாதிரியா மாற ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணானுங்க, ஸ்டார்டிங்லாம் நார்மலா இருந்த பையன் ஒரு மாதிரி சாஃப்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ஃபெமினினா நடக்கிறது கூட ஒரு மாதிரியா சாஃப்டா கேர்ள்ஸ் எப்படி நடப்பாங்க அந்த மாதிரி இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப இவனுங்க நினைச்சானுங்க இது ஃபுல்லாவே பாய்ஸ் ஸ்கூல் வேற, இவனுக்கு வந்து இவன் ஏன் இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை விளையாட்டுக்கு செய்யறானான்ற ஒரு திங்கிங்ல இருந்துட்டாங்க. ஏன்னா அவன் நார்மலா சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரிதான் இருந்திருக்கான். பட் வந்து